ஹலோ, நமஸ்காரா, வணக்கம். நான் வந்து ஒரு 31 இயர் ஓல்ட் வொர்க்கிங் மாம். ஐம் வொர்க்கஹாலிக், ஐம் ஓவர்ஸ்டிமுலேட்டட், ஐம் ட்ரைங் டு கெட் பேக் டு மை ஷேப் ஸோ தட் ஐ கேன் லிவ் மை பெஸ்ட் லைஃப் ஆஸ் அ மாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, லைஃப் ஸ்டைல் ரீசெட் பண்ணணும். அதுக்காக நான் வந்திருக்கிற இடம் உடுப்பி, பரீகா. இந்த vlogல நான் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த இடம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேன். ஐ ஹவ் given all the details in the description. நீங்க ஏதாச்சும் அதுலயும் டவுட் இருந்தா you can comment or you can directly DM me on my Instagram. So packing எல்லாம் முடிஞ்சு and right now if you see I look like 5 months pregnant. ஏன்னா I weigh 65 kilograms and என்னோட waist size வந்து 34. அண்ட் என்னோட ஃபேஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லைக் பிம்பிள்ஸ் அண்ட் பம்ப்ஸ் அண்ட் மார்க்ஸ் நிறையா இருக்குங்க பாருங்க. லைக் லில் இன்சோம்னியாக் தீஸ் டேஸ், நைட்டில் தூக்கம் சரியாக வர்றதில்ல. ஸோ இந்த பிரச்சனையோட இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் ஜிம்மில் போன ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடி விழுந்துட்டேன். இன்னுமே ஆங்கிள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தாச்சு. டாக்டர்ஸ் ஆர் லைக் நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் ஸ்டில் எனக்கு நடக்கும்போது எனக்கு பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் தட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஐ எம் கோயிங் ஹியர். ஸோ லெட்ஸ் see how my lifestyle is going to reset, how it is going to show on my body அப்படின்ட்டு. So stay tuned. ஒரு பெரிய மிரர் இருக்கு அண்ட் ஒரு வார்ட்ரோப், ஒரு சைட் டேபிள். இது லைக் டபுள் ஷேரிங். நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கிறோம். ஸோ டபுள் ஷேரிங் அண்ட் திஸ் இஸ் த வியூ ஃப்ரம் ஆர் ரூம். பால்கனி இருக்கிற ரூமை கேட்டோம். ஆக்சுவலி இட்ஸ் ஃபில்ட் அப் அப்படின்னாங்க. ஸோ அண்ட் இங்கே 2 சேர் கொடுத்துருக்காங்க. வாட் எல்ஸ் இஸ் திஸ் bathroom? It is very spacious. And இங்க ஒரு வாஷ் பேசின் and that's me. இந்த பேக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி தட்டு, ஸ்பூனு, பவுலு, லைக் ஆல் ஆர் எசென்ஷியல்ஸ் டு ஹேவ் ஃபுட். அதுக்கப்புறம் ஓகே, இது இன்ஃபர்மேஷன் புக். I think it has everything in Kannada. Yeah. Okay. Yeah. எல்லாமே கன்னடாவில் இருக்கு. Good that I know how to read Kannada. குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து 7:30 ஆச்சு. 7:30க்கு ஜூஸ் செக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 8:30க்கு they have asked to go and check the BMI. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கன்சல்டேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ தட் இஸ் த பிளான் so far. என் ஃப்ரெண்டு வந்து she said she'll come around 12 o'clock. ஸோ அது வரைக்கும் இதுதான் பிளான். இப்போது அவங்க கொடுத்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் ஜூஸ் குடிச்சிட்டு and then I'll keep waiting for 8:30 ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் லாஸ்ட் இயர் ஐ ஹேட் டன் அ ஃபுல் பாடி செக்அப். அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதை வந்து டாக்டர் கிட்ட காட்டி வாட் எவர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹீ சஜஸ்ட் நான் பண்ணணும். ஓகே, கீழே டைனிங் ஹால் போய் இப்போ ஆஷ்கார்ட் ஜூஸ் குடிச்சாச்சு. all alone in the room and just look at the view. எந்த சத்தமுமே இல்லை. so peaceful. இப்போ வந்து தலைக்கும் வயிற்றுக்கும் கோல்ட் இந்த வெட் கிளாத் வந்து வச்சுருக்குறாங்க. அப்பரண்ட்லி திஸ் ஹெல்ப்ஸ் டீடாக்சிஃபிகேஷன். ஆல் செட் வித் த நைட்டி ஃபார் ஃபுல் பாடி மசாஜ். ஹெட் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ், ஸ்டீம் பாத் எல்லாமே ஆகி புதுசாக வந்திருக்கிறேன். நவ் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு கோ டேக் பாத். அண்ட் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. அந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன். இப்போ போய் ஏதாச்சும் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டேன். வாங்கி சாப்பிடணும், பசிக்குது.
எல்லாம் ஆயிடுச்சு. ஐ டுக் பாத். அவ்வளோ எண்ணெய். ஐ திங்க் ஒரு பாட்டில் ஷாம்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன் இங்கே. ஸோ இஃப் யூ பிளானிங் ஒரு பெரிய பாட்டில் ஷாம்புவாக எடுத்துகிட்டு வாங்க. நான் அம்மா அடுத்தது குட்டி பாட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து 11:30 முடியும் காய வைக்கல. ஐம் ஜஸ்ட் ரன்னிங் ஃபார் லன்ச். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப பங்க்சுவாலிட்டியாக இருப்பாங்களாமா. ஸோ 11 to 12 தான் லஞ்சு. தட்டை எடுத்துகிட்டு ஓடினா தான் இப்போ லஞ்சு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து டைம் 12 o'clock. கரெக்டாக லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம தட்டை நம்மளே எல்லாம் வாஷ் பண்ணி நம்ம வேலையை நம்மளே பண்ணிக்கணும் இங்கே. இதெல்லாம் பண்ணி வர்றதுக்குள்ளே 12 o'clock ஆயிடுச்சு. ½ an hour I spent in having lunch. இப்போ வந்து 12 to 1 ஃப்ரீ டைம் தான். 1 o'clock again யோகா நித்ரா அப்படின்ட்டு ஒரு செஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2:30 to 4:30 எப்போ வேணாலும் ஃபிசியோதெரப்பிக்கு போகலாம். 2:15 to 4:30 there is some salt bath or something that doctor has prescribed. So that's the plan. இன்னைக்கு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, என்னோட ஆங்கிள் பெயின் இட்ஸ் நாட் தேர் அட் ஆல். அந்த ஃபிசியோதெரப்பியில் வந்து ஒரு 2-3 எக்ஸசைஸ் சொன்னாங்க, 2-3 ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஐம் நாட் ஏபிள் டு ஃபீல் த பெயின் அட் ஆல். அது டெம்பரரியாக நம்ப இருக்கிறதா என்னன்னு தெரில. பட் யா, தட் இஸ் த சீன். இப்போ வந்து 4 o'clock ஸ்நாக்ஸ் டைம். என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி கீழே போயிருக்கா. நான் இப்போது என்னோட தட்டு குண்டா அண்டாலாம் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இப்போ டின்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணி திராட்டக்கா அப்படின்ட்டு கண்ணுக்கு எக்ஸசைஸ் அண்ட் இட் இஸ் லிட்டில் மெடிடேட்டிவ். ஸோ அதை முடிச்சுட்டு வந்தால் அவ்வளோதான். 8:30க்கு மேலே தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி. தூங்கணும். I did not expect to have this experience, at least after motherhood. குழந்தை யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு my family, my husband, இவங்கெல்லாம் பார்த்துக்கிறதுனால I'm little peaceful. I think everyone, not just mom or dad, everybody deserves to take care of their health. And இந்த ஒரு 7 days எனக்காக I am taking care of myself. I feel so good. It's day 2. நான் திரும்ப I am back in my nighty. ஏன்னா இன்னைக்கு வந்து there is one treatment called turmeric bath. So turmeric எல்லாம் உடம்புலலாம் தேய்ச்சி, it's naturally grown turmeric around here. ஸோ அதை வந்து அரைச்சி உடம்புலலாம் தேய்ச்சி லைக் குளிக்கணும். பட் சோப்பு போடக்கூடாது. அப்படியே தேய்ச்சி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே வந்துடணும். ஸோ தட் இஸ் த பிளான். காலையில் எழுந்திரிச்சு லைக் பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி எனிமா ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, அண்ட் நவ் டர்மரிக் பாத். So that's the first treatment of the day and it is Sunday. So half day இருக்கும். So evening வந்து யோகா அந்த மாதிரி ஏதாவதும் பண்ணிக்கலாம். And இன்னைக்கும் physiotherapy சொல்லியிருக்காங்க. So I might go to physiotherapy after this GT. I mean turmeric bath. By seeing my hand, can you tell that I have had turmeric bath? ஆக்சுவலி டர்மரிக் எல்லாம் உடம்புக்கெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் குளிச்சதுக்கப்புறம் சோப்பு போடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ சோப்பு போடல. பட் ஐ திங்க் யூ கேன் see the glow. இப்போது குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி இருக்குது, அங்கே போகணும். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டெல் சம்திங். என்னென்னா இந்த environment is so relaxing and you're taking care of your body. ஜனங்களும் they're very easy to mingle அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் அவங்கெல்லாம் ரொம்ப லைக் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படியே அள்ளி தெளிக்கிறாங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் ஸோ பாசிட்டிவ். ஐ மீன் த எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப் இஸ் ஸோ பாசிட்டிவ் தட் பீப்புள் ஆர் ஆல்சோ பாசிட்டிவ். லைக் இன்னைக்கு ஜஸ்ட் டைனிங் ஹாலில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிருக்கும் போது ஒரு ஆண்டி வந்துட்டு you look good, you look young, your smile is beautiful அப்படின்லாம் சொன்னாங்க. I felt so good. And generally also people are like you look young அப்படின்ட்டு அவங்களுக்கு அது ஐ மீன் மனசில் நினச்சிருந்தாலும் அது சொல்லணும்னு தோணாது நம்மளுக்கு. இந்த ரியல் வேர்ல்ட் ஓகே ஷி லுக்ஸ் யங் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், பட் போய் சொல்ல மாட்டோம். பட் இங்கே வந்து அந்த என்வாயன்மெண்ட் இஸ் ஸோ குட் தட் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டெல்லிங் தட் யூ லுக் குட், யூ லுக் யங், your smile is good அப்படின்ட்டு. I mean I feel so good. This environment is so good. It's worth coming.
இங்கே வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு கேட்டால் போடுவாங்க. அது வந்து எவ்ரிடே நீங்கள் டாக்டர் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் போய் கேட்டாலே அவங்க போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முல்தானி மெட்டி போட்டிருக்கேன். ஓகே, இன்னொன்று சொல்லணும், இங்கே வந்து இந்த மாதிரி ரீடிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தட் இஸ் வை ஐ ஹவ் பாட் ஃபியூ புக்ஸ். ஸோ தட் ஐ கேன் ஸ்பெண்ட் சம் ஃப்ரீ டைம் மொபைல் பார்க்காம இந்த மாதிரி புக்கை படித்து ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி லைட் இருக்குது. இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல். இன்றைக்கி எங்களோட லாஸ்ட் டே. ஒரு 2 ட்ரீட்மெண்ட் ஏதோ இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட்டு, செகண்ட் வந்து ஃபேஷியல் தெரப்பி. ஆக்சுவலி இங்கே வந்து நார்மல் பியூட்டி பார்லர் எப்படி ஃபேஷியல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணுவாங்க. பட் த ப்ரைஸ் இஸ் லெஸ். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து அதை லாஸ்ட் டே எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ அதை வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிக்கிட்டோம். ஸோ செகண்ட் ஹாஃப் அது தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யோகா செஷன் முடிச்சுட்டு பேக் பண்ணி டுடே வி ஆர் லீவிங் திஸ் பிளேஸ். One thing I'm going to miss is this view. It is so good. So first treatment it is vibro massage. அப்படின்னு கொஞ்சம் பவுடர் போட்டு மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து இப்போ பில்லிங் செக்ஷன் போகணும். பில்லிங் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா டைம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ லஞ்ச் முடிக்கணும் இப்போது. ஆஃப்டர் லைக் 7 days இப்போ தான் எனக்கு வந்து பாயில்டு டயட், லைக் நார்மல் டயட், சப்பாத்தி அந்த மாதிரிலாம். பிகாஸ் வி ஆர் கோயிங் பேக் டு த சேம் லைஃப் இல்லையா. ஸோ வில் ஹாவ் டு ஸ்லோலி கெட் பேக். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பாயில்டு இருந்துச்சு, பாயில்டுனா சப்பாத்தி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஜூஸ் ஆச்சு. இப்போது வெல் கோயிங் பேக். நேற்று வந்து எனக்கு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கு இட் இஸ் அகெயின் கோயிங் டு பி பாயில் டயட். அண்ட் போகிறப்போ போனது நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு போனது, என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ரொட்டீன் இருக்கணும் அப்படின்னலாம் டாக்டர் சொல்லுவாங்க பில்லிங் டைமில். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். பேக்கிங் எல்லாம் அப்படியே பேரலி பண்ணிகிட்ருக்கிறேன். நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்காமா. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் அங்கே போகலனாலும் யூஸ்வலி சாட்டர்டே ஒரு 7:30க்கு கூட்டிகிட்டு போவாங்க இங்கேருந்தே. பட் நாங்கள் சீக்கிரம் 6 o'clock செக் அவுட் பண்ணுறதுனால நம்மளே போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். வந்து I am back from Udupi and 2 kgs கம்மியாக இருக்கேன். when I went there I was 65, இப்போது 63 kgs and hair fall சுத்தமாக கம்மியாகிடுச்சு. and I feel light. என்னோட gut issues எல்லாமே மாயமாக போயிடுச்சு. அண்ட் என்னோட ஆங்கிள் பெயின் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவுமே ஃபர்ஸ்ட்டு ஃபிசியோதெரப்பிலே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்சோம்னியா. இப்போ வந்து நைட்டில் முதல்லலாம் 2:30க்கு ஒரு தடவை, 4:30க்கு ஒரு தடவை அப்படி எழுந்திரிச்சிருப்பேன். இப்போது அந்த இஷ்யூவும் இல்லை. ஐ எம் ஹேவிங் அ வெரி சவுண்ட் ஸ்லீப். ஸோ தட் இஸ் த அப்டேட். இட் வாஸ் ஒர்த் கோயிங். அண்ட் செலவு கேட்டிங்கன்னா இட் ஆல்மோஸ்ட் 14,600 rupees ஆச்சு. ஸோ யா, ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட். பிகாஸ் இன்சூரன்ஸ்லேயும் ஐ கேன் கிளைம் ரீஎம்பர்ஸ்மெண்ட். கேஷ்லெஸ் இல்லை, ஸோ ஐ ஹாவ் டு கிளைம் இட். ஸோ தட் இஸ் த சேம். It is worth going. If you're still considering going, then I think without doubt you have to go there. Bye.